எல்லாருக்கும் வணக்கம். 9வது வாரம் இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ், அந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் பாட்டுக்கு வந்துட்டோம். ஒரு லெக்சர் ஏற்கனவே முடிச்சிட்டோம். அதில் டெஃபினிஷன் பார்த்துட்டோம், ஒரு சில எடுத்துக்காட்டும் பார்த்துருக்குறோம். இப்போ 2வது லெக்சர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஒரு ரீகாப்பாக டெஃபினிஷன் என்னங்கிறத சொல்கிறேன். கலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு பேர் தான் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். இன்னொரு பேர் ரேண்டம் ப்ராசஸஸ். ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் இல்லைன்னா ரேண்டம் ப்ராசஸ் ரெண்டுமே ஒன்று தான். இது வெறுமனே கலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸுங்கிறதுனால நீங்கள் ப்ராபபிலிட்டியில் என்னெல்லாம் படிச்சிங்களோ அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் இங்கே யூஸ் பண்ணலாம். எல்லாமே சிடிஎஃப், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ஜாயிண்ட்டு, கண்டிஷனல், மார்ஜினல், எல்லாம் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதை எல்லாத்தையுமே இங்கே ரிலேட் பண்ணலாம். புதுசாக கற்றுக்க வேண்டிய 2 விஷயம், பேராமீட்டர் ஸ்பேஸு, ஸ்டேட் ஸ்பேஸு. அதுவும் நான் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். டிஸ்க்ரீட்னா என்ன, கண்டினியூஸ்னா என்னன்னு. அதுபடி இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸை 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கேபிட்டல் டி. வேற ஒன்றும் கிடையாது. இங்கே டிஸ்ட்ரிபியூஷனை வச்சுலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணல. இந்த எக்ஸ் ஆஃப் டி டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணல. வெறுமனை எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூஸையும் கேபிட்டல் டி பேராமீட்டர் ஸ்பேஸ் வேல்யூஸையும் பார்த்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறேன். வெறும் வேல்யூஸை வச்சுட்டு கிளாஸிஃபை பண்ணுறதுனால இது ஜஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். எதை பொறுத்துன்னா கேபிட்டல் டி அண்ட் எஸ்ஸை பொறுத்து அவ்வளோதான். ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட்டாக இருக்கலாம், கண்டினியூஸாக இருக்கலாம். அது பொறுத்து உங்களுக்கு அந்த கலெக்ஷன் மாறலாம். அதெல்லாம் வேறு, அந்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம சொல்லலை. இந்த கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் எஸ் அண்ட் டி. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துக்காட்டு கொடுத்தோம். இது நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுத்தேன். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். நம்ம இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு வேறு பார்ப்போம். இந்த 4 வாரத்தில் இது பற்றியான நிறைய எடுத்துக்காட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ நம்ம 2வது லெக்சர் போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். இதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட்ஸ். இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட்ஸ் இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. லெட் x of t, t belonging to capital T, be a stochastic process defined on probability space omega capital F P. இந்த probability spaceல ஒரு stochastic process define பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் ஒரு சில கண்டிஷன் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் ஹேஸ் இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி. என்ன? இப்போ இஃப் ஃபார் ஆல் T0, T1, T2 இந்த மாதிரி ஒரு n+1 டைம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த n+1 டைம் பாயிண்ட்ஸும் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா T0 less than T1 less than T2 இதே மாதிரி less than Tn. இந்த n+1 டைம் பாயிண்ட்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஒரு ரேண்டம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் எப்படின்னா x of T0, x of T1 minus x of T0, x of T2 minus x of T1. இந்த மாதிரி இந்த ப்ரீவியஸ் டைம் பாயிண்டோட சப்ராக்ட் பண்ணி ஒரு ரேண்டம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அதுனா ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஒவ்வொன்றுமே ரேண்டம் வேரியபிள். அந்த ரேண்டம் வேரியபிளும் அதுக்கு முந்தின டைம் பாயிண்டோட ரேண்டம் வேரியபிளையும் சப்ராக்ட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி எப்படி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னா எக்ஸ் ஆஃப் Tn மைனஸ் எக்ஸ் ஆஃப் Tn மைனஸ் 1 வரை. ஏன்னா நம்ம எடுத்தது n+1 ஆர்பிட்டரி டைம் பாயிண்ட்ஸ் T0ஓட சேர்ந்து. இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாம் இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் எதெல்லாம் எக்ஸ் ஆஃப் T0, எக்ஸ் ஆஃப் T1 மைனஸ் எக்ஸ் ஆஃப் T0. அதே மாதிரி இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாமே இஃப்
the random variables are mutually independent. அதாவது x of t naught வந்து independent with other random variables. x of t1 minus x of t naught வந்து independent with x of t naught, x of t2 minus x of t1, அதே மாதிரி x of tn minus tn minus 1. அது மாதிரி ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் இண்டிபெண்ட் வித் ஆல் அதர் ரேண்டம் வேரியபிள்ஸ். அப்படின்னா தான் மியூச்சுவல் இண்டிபெண்ட். ப்ராபபிலிட்டி கோர்ஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். இவ்வளோ ரேண்டம் வேரியபிள்ஸும் மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா then the stochastic process. எந்த stochastic process? நம்ம ஸ்டார்ட் பண்ண stochastic process x of t, t belonging to capital T. இந்த stochastic process is said to be a process with independent increments. அல்லனா இந்த ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ்க்கு இருக்கு. எப்போ ஒரு டி நாட் லெஸ் தென் t1 tn ஒரு ஆர்பிட்டரி n+1 டைம் பாயிண்ட்ஸ் ஆர்பிட்டரியாக எடுக்கணும். ஏதாவது ஒரு n டைம் பாயிண்ட்ஸு டி நாட்டோட சேர்த்து ஆர்பிட்டரியாக எடுத்துகிட்டு இந்த கண்டிஷனோட tn லெஸ் தென் t1 லெஸ் தென் t2 அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் எடுத்துகிட்டு அதுதான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த எக்ஸ் ஆஃப் t1 மைனஸ் எக்ஸ் ஆஃப் t நாட்டுங்கிறது வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு, எக்ஸ் ஆஃப் t2 மைனஸ் எக்ஸ் ஆஃப் t1ங்கிறது இன்னொரு இன்க்ரிமெண்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டும் எல்லாமே ஃபார்மாக ஒரு ரேண்டம் வேரியபிள்ஸ். இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் மியூச்சுவல் இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து ஹேவிங் இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே போகலாம். நம்ம இன்னும் நிறைய ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் பார்ப்போம் இந்த கோர்ஸில். அப்போ வந்து நான் சொல்வேன் இந்த ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதனால் இது இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அப்போ அந்த எக்ஸாம்பிள் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த டெஃபினேஷனோட நிறுத்திக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போவோம். இன்னும் 2-3 ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு ஒரு சில எடுத்துக்காட்டில் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறது பதிலாக ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டியை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு எந்தெந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, எந்தெந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 வந்து ஸ்டேஷ்னரி ப்ராப்பர்ட்டி. இந்த ஸ்டேஷ்னரின்னா உங்களுக்கு தெரியும், ஆங்கில அர்த்தம் வந்து டைம் இன்வேரியண்ட். அதாவது இது வந்து டைமை பொறுத்து இருக்காது, அது பேர் தான் ஸ்டேஷ்னரி. இப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இருக்குது. அந்த கலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் டைமை பொறுத்து இருக்காது அப்படி இருந்ததுன்னா அது பேர் ஸ்டேஷ்னரி. டைமை பொறுத்து இருந்துச்சுன்னா நான் ஸ்டேஷ்னரி. ஸோ எப்போ டைமை பொறுத்து இருக்காது அப்படிங்கும்போது இது ரேண்டம் வேரியபிள்ங்கிறதுனால ஒரு 2 விதமாக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு விதம் வந்து வீக் ஸ்டேஷ்னரி, வீக் ஸ்டேஷ்னரி. இன்னொன்று வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டேஷ்னரி, ஸ்ட்ரிக்ட் ஸ்டேஷ்னரி. ரெண்டுமே ஸ்டேஷ்னரி தான். ஆனால் ஒரு ஸ்டேஷ்னரி வந்து வீக் ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம். எப்போ வீக் ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம், எப்போ ஸ்ட்ராங் ஆர் ஸ்ட்ரிக்ட் ஸ்டேஷ்னரி சொல்லுவோங்கிறதுக்கு வந்து முதல்ல ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் நம்மகிட்ட இருக்குது. லெட் எக்ஸ் டி பி ஏ xt t belonging to capital T be a stochastic process. ரெண்டுத்துக்குமே அதனால் நான் அதை எழுதலை, கண்டிஷன் மட்டும் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இஃப் expectation of x of t is not a function of t. first condition. ரெண்டாவது கண்டிஷன்,
கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி வித் எக்ஸ் ஆஃப் எஸ். ஒரு டி அண்ட் எஸ் வந்து ஆர்பிட்டரி டைம் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு டைம் பாயிண்ட்ஸுக்கும் ஒரு ரேண்டம் வேரியபிள் கிடைக்கும். அதுக்கு கோவேரியன்ஸ் கண்டுபிடிங்க. அந்த கோவேரியன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஃபங்க்ஷன் ஆஃப் அ அப்சல்யூட் ஆஃப் டி மைனஸ் எஸ். இப்போ எஸ் லெஸ் தென் டியாகவும் இருக்கலாம், இல்லைனா எஸ் கிரேட்டர் தென் டியாகவும் இருக்கலாம். ஒரு 2 டிஸ்டிங்க்ட் டைம் பாயிண்ட்ஸு. அதுக்கு கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஃபைனலாக வர்ற ஆன்சர் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அ அப்சல்யூட் ஆஃப் டி மைனஸ் எஸ். இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டி. அதாவது ரேண்டம் வேரியபிள், அதுக்கு ஸ்கொயர். நான் எக்ஸ் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் கூட எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் டீன்னா அந்த டீயை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வர்ற ரேண்டம் வேரியபிள், அதனுடைய ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி. இந்த குவான்டிட்டி வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், எக்ஸிஸ்டாக இருக்கணும். அந்த குவான்டிட்டி ஃபைனைட்டாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா ஃபார் ஆல் டி, இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து எக்ஸ் ஆஃப் டி இருக்கிற ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து மேலே எழுதிக்கிறேன். லெட் எக்ஸ் ஆஃப் டி, டி பிலாங்கிங் டு கேபிட்டல் டி, பி ஏ ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் குவான்டிட்டி வந்து டீயில் இருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஒரு சில புக்ஸில் இண்டிபெண்ட் ஆஃப் டீன்னு போட்டிருக்காங்க. இண்டிபெண்ட் வேர்டு வந்து நம்ம ரேண்டம் வேரியபிளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. அந்த ஃபைனல் ஆன்சர் வந்து டீயில் இருக்கக்கூடாது, ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் இருக்கக்கூடாது. கோவேரியன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் டி மைனஸ் எஸ்ஸாக இருக்கணும். செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும் ஃபார் ஆல் டி. ஸோ இங்கே தான் நான் எவ்ரி டீன்னு எழுதியிருக்கேன், இங்கேயே எழுதிக்கலாம் ஃபார் எவ்ரி டி. இதுவும் ஃபார் ஆல் டி கமா எஸ் பிலாங்கிங் டு கேபிட்டல் டி. இப்போ எழுதிக்கலாம் ஃபார் எவ்ரி டி பிலாங்கிங் டு கேபிட்டல் டி. இந்த 3மே ஃபார் எவ்ரி டி பிலாங்கிங் டு கேபிட்டல் டியில் இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸை வந்து என்ன சொல்லலாம்னா, is said to be weak stationary, weak or இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோவேரியன்ஸ் ஸ்டேஷனரி. இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸை வந்து வீக் ஆர் கோவேரியன்ஸ் ஸ்டேஷனரி ப்ராசஸ். இன்னொரு பேர் கூட இருக்கு, வைட்சன் ஸ்டேஷனரி ப்ராசஸ் ஆர் வைட்சன்ஸ் ஸ்டேஷனரி ப்ராசஸ். இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணேன். இப்போ ரெண்டாவது இது நான் வந்து அடுத்த ஆஃபில் எழுதலான்னு நினச்சேன். இப்போ இங்கே இடம் இல்லை, அதனால் கீழே எழுதிட்டு போயிடுறேன். இதை எரைஸ் பண்ணிடுறேன். எரைஸ் பண்ணிவிட்டு இப்போ இதே பேஜில் ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரின்னு சொல்கிறேன். அதான் உங்களுக்கு ஈஸியாக ஒரே பேஜில் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி. இங்கேயும் ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. என்ன இஃப் கண்டிஷன்னா, ஒரு ஆர்பிட்டரி டைம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபார் ஆல் t0 less than t1 less than t2 less than அதே மாதிரி tn ஆர்பிட்டரி டைம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் t0, எக்ஸ் ஆஃப் t1, அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் tn வரை கண்டுபிடிக்கிறேன். இது ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு மேலே இன்னொரு ஹெச்ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஹெச்ங்கிறது ஒரு ரியல் நம்பர். இன்னொரு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னா, t0 கூட ஒரு ஹெச் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி
T1 கூட அதே H ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அப்படி ஷிஃப்ட் எப்படி T0 less than T1 less than Tn எடுத்தனோ அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஹெச் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஹெச் ஷிஃப்ட் பண்ணி ஒரு டைம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். n வரைக்குமே Tn ப்ளஸ் ஹெச். இதுக்கு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஷிஃப்ட் ஹெச் ஷிஃப்ட் பண்ண ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஷிஃப்ட் பண்ணாமல் ஒரிஜினலாக இருக்கிற n + 1 டைம் பாயிண்ட்ஸோட ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் சேமாக இருந்துச்சுன்னா ஃபார் ஆல் ஹெச், ஃபார் ஆல் n. ஏன்னா இப்போ நான் வெறுமனை T0லேருந்து n வரைக்கும் n + 1 டைம் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த n + 1 டைம் பாயிண்ட்ஸை வந்து நான் எல்லா எண்ணுக்கும் எடுக்கணும். ஏதாவது ஒரு எண்ணுக்கு பண்ணுறேன். அதே மாதிரி எண்ணை மாற்றிட்டு இன்னொருத்துக்கு பண்ணுறேன், இன்னொரு ஹெச்சுக்கு பண்ணுறேன். எல்லா ஹெச்சுக்கும் வரணும். அதே மாதிரி ஃபார் ஆல் n அண்ட் ஃபார் ஆல் ஹெச். இந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஷிஃப்ட் பண்ணதும் ஷிஃப்ட் பண்ணாததும் ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷனும் சேமாக இருந்துச்சுன்னா நான் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, இந்த ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் said to be Stigson's stationary process. ஸ்டேஷ்னரின்னா டைம் இன்வேரியண்ட்டு. இது ஏன் டைம் இன்வேரியண்ட்டுன்னா, அந்த n டைம் பாயிண்ட்ஸில் எடுத்துகிட்டு கண்டுபிடிச்ச டிஸ்ட்ரிபியூஷனும் அந்த ஹெச் ஷிஃப்ட் பண்ணதுக்குரிய டிஸ்ட்ரிபியூஷனும் சேமாக இருக்கிறதுனால டைம் இன்வேரியண்ட். ஏன்னா ஃபார் ஆல் n ஃபார் ஆல் ஹெச். இது டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் சேமாக இருந்ததுனால இது ஸ்டிக்சன்ஸ். இந்த முன்னாடி இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் கிடையாது. ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட் ஆஸ் வெல் as செகண்ட் ஆர்டர் மூமெண்ட். ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட் அந்த ஃபஸ்ட் கண்டிஷன் மீன் வந்து ஃப்ரீ ஃப்ரம் டி. ரெண்டாவதும் மூணாவதும் செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டோட கான்செப்ட் கோவேரியன்ஸு. செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டு, செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டை ஃபைனைட்டுன்னு சொல்கிறேன். கோவேரியன்ஸில் தான் அந்த ஸ்டேஷ்னாரிட்டி கான்செப்ட் வருது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து ஃப்ரீ ஃப்ரம் டி எக்ஸ்பெக்டேஷன், அங்கேயும் இந்த டைமோட கான்செப்ட் போயிடுது, இன்வேரியண்ட் ஆகிடுது. கோவேரியன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டி மைனஸ் எஸ் அப்சல்யூட் சென்ஸுங்கும் போது அங்கேயும் டைம் வேல்யூ கில் ஆகிடுது. ஒன்லி லென்த் இஸ் மேட்டர்ஸ். ஒரு எஸ் லெஸ் தென் டி எடுத்திங்கன்னா அந்த லென்த்து தான் மேட்டர்ஸே தவிர வாட் இஸ் எஸ் வாட் இஸ் டிங்கிறது தேவை கிடையாது. அந்த டைம் இன்வேரியண்ட் வந்து அந்த லென்த்து தான் மேட்ரு, ஆக்சுவல் டைம் பாயிண்ட் மேட்ரு இல்லைன்னு சொல்லி கோவேரியன்ஸ் லெவலில் வருது. அதனால் அதுக்கு பேர் வந்து வைட் சென்ஸ் ஆர் வீக் ஸ்டேஷ்னரி. ஆனால் செகண்ட் இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்லையே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது ஸ்டிக்சன்ஸ். இதில் இன்னொன்று முக்கியமாக கண்டுபிடிக்க வேண்டியது, ஒரு கொடுத்துருக்கிற ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸை ஸ்டிக்சன்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபார் ஆல் என் ஃபார் ஆல் ஹெச் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஆனால் கொடுத்துருக்க ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் ஸ்டிக்சன்ஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு எண் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஷிஃப்ட் ஹெச் எடுத்துகிட்டு ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷனும் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் சேமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டிக்சன்ஸ் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் ஸ்டிக்சன்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார் ஆல் என் ஃபார் ஆல் ஹெச்சுக்கு ப்ரூவ் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இல்லைன்னு இது கொடுத்துருக்கிறது ஸ்டிக்சன்ஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த வைட் சென்ஸ் ஸ்டேஷ்னரி வந்து ப்ரூவ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஒவ்வொரு கண்டிஷனையும் செக் பண்ணிட்டே வாங்க. ஒரு சில வாட்டி ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போயிடும். அப்போனா நீங்கள் ஃபர்தர் கண்டிஷனை செக் பண்ண தேவையில்லை. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஓ வந்துச்சுன்னா அது வந்து வைட் சென்ஸ் ஆர் வீக் ஸ்டேஷ்னரியே கிடையாது. மொதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நீங்கள் ரெண்டாவது கண்டிஷனையும் மூணாவது கண்டிஷனையும் செக் பண்ணுங்கள். அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அது வீக் ஆர் கோவேரியன்ஸ் ஆர் வைட் சென்ஸ் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ். இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், வைட் சென்ஸ் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ் எல்லாமே ஸ்டிக்சன்ஸாக இருக்குமா, அதே மாதிரி ஸ்டிக்சன்ஸ் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ் எல்லாம் வைட் சென்ஸாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடையாது. அப்படின்னா இன் ஜென்ரல் வைட் சென்ஸ் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ் டஸ் நாட் இம்ப்ளை ஸ்டிக்சன்ஸு. அதே மாதிரி ஸ்டிக்சன்ஸ் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ் வந்து வைட் சென்ஸாக இருக்கணும் தேவையில்லை. ஆனால் உங்களால் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணலாம்.
ஒரு சில ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒயிட் சென்ஸ் ஸ்டேஷ்னரியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஸ்டிக் சென்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை வச்சுட்டு ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் கண்டிப்பாக அடுத்தது வரும், இல்லை அது வந்துச்சுன்னா இது வரும் அப்படின்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் ஒயிட் சென்ஸ் ஸ்டேஷ்னரியாக மட்டும் இருக்கும், ஸ்டிக் சென்ஸ் ஸ்டேஷ்னரியாக இருக்காது. அதே மாதிரி ஒரு சில ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து ஸ்டிக் சென்ஸ் ஸ்டேஷ்னரி ப்ராசஸாக இருக்கும், ஒயிட் சென்ஸாக இருக்காது. இதில் இன்னொரு அப்சர்வேஷன் வந்து ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து வெறுமனே இந்த தேர்டு ப்ராப்பர்ட்டியை மட்டும், அந்த வீக் ஸ்டேஷ்னரியில் தேர்ட் ப்ராப்பர்ட்டியை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் வந்து செகண்ட் ஆர்டர் ப்ராசஸ். ஏன்னா ஒரு சில வேறு கோர்சஸில் வந்து ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் செகண்ட் ஆர்டர் ப்ராசஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இதுக்கு பேர் வந்து செகண்ட் ஆர்டர் ப்ராசஸ். ஏன் செகண்ட் ஆர்டர் ப்ராசஸ்னால் இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸோடைய செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபைனைட். அதனால் இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து செகண்ட் ஆர்டர் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். எந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் எல்லாம் இந்த ஸ்டேஷ்னரி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அதை வந்து எவாலுவேஷனரி ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். எந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டேஷ்னரியாக இல்லையோ, அதாவது நான் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ் is called a evolutionary process. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவாலுவேஷனரி ப்ராசஸ்னால் அது டைம் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு அர்த்தம். எவாலுவேஷன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து அந்த டைனமிக்கு போய்கிட்டே இருக்கும். எப்போ டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கோ அப்போ அதுக்கு பேர் ஸ்டேஷ்னரி. ஸோ நான் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ்க்கு பேர் வந்து எவாலுவேஷனரி ப்ராசஸ். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டேஷ்னரி ப்ராசஸ்னால் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. அதே நான் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ்னால் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அது வந்து எவாலுவேஷனரி ப்ராசஸ். ஸோ நான் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ்னால் டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும், அப்படின்னா அது வந்து நான் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ், எவாலுவேஷனரி ப்ராசஸ். டைமை பொறுத்து மாறாமலே இருந்தது ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ், டைமை பொறுத்து மாறாமலே இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேஷ்னரி ப்ராசஸ். அந்த ஸ்டேஷ்னரி ப்ராசஸ்க்குள்ள ரெண்டு கிளாஸிஃபிகேஷன், ஒன்று வந்து ஒயிட் சென்ஸு, இன்னொன்று வந்து ஸ்டிக் சென்ஸு. ஒயிட் சென்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மூமெண்ட்ஸ், ஸ்டிக் சென்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஈக்குவல் டு போட்டு டியை மேலே போட்டால் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சேம் அப்படின்னு அர்த்தம். இதை நான் முன்னாடியே ப்ராபபிலிட்டி கிளாஸில் சொல்லியிருக்கேன். இதோட ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுவரை ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். மொதல் ப்ராப்பர்ட்டி வந்து இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட்டு, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டேஷ்னரி. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்காகவும் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் வழியாக உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நான் அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிறேன். எக்ஸாம்பிள் 1. ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஈஸியான எக்ஸாம்பிள் தான். லெட் x suffix n is equal to 1 to be a stochastic process. முன்னாடி வந்து இதை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ்னு எழுதணும். இப்போ வந்து நான் வந்து அதே மாதிரி சீக்வன்ஸ் தான் எழுதுகிறேன், ஆனால் இதை வந்து பி ஏ ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்ன்னு எழுதுகிறேன். லெட் xn be a sequence of a stochastic process with xn's are uncorrelated random variables, கமா இதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து 0, வேரியன்ஸ் வந்து 1 ஃபார் n is equal to 1, 2, 3 and so on. ஸோ நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். எப்படின்னா அதில் இருக்க ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாமே அன்கார்லேட்டட். உங்களுக்கு அன்கார்லேட்டட்னா என்னன்னு தெரியும். ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளோட மீன் 0, வேரியன்ஸ் 1. இந்த 3 கண்டிஷன் கொடுத்து ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வச்சுக்கணும். இப்படி இருக்க ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸில் கொஸ்டின் வந்து என்னென்னா, வெரிஃபை தட் இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்
satisfies wide sense stationary property. இது wide sense stationary ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுதான் கொஸ்டின். நம்ம ஒன்றா பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ங்கிற வேல்யூ வந்து ஆல்வேஸ் 0 ஃபார் ஆல் n. அதனால் இது ஃபங்க்ஷன் ஆஃப் n கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எம் வித் எக்ஸ்என். ஒரு 2 ரேண்டம் வேரியபிளுக்கு கோவேரியன்ஸ் கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா பை டெஃபினிஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xm into xn minus expectation of xm into expectation of xn. ஏற்கனவே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிள் 0ன்னு போட்டோம். அதனால் இது வெறுமனே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xm xn. இப்போது இதனுடைய வேல்யூ நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xm xn. ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் வேரியன்ஸ் 1ங்கிறதுனால அன்கார்லேட்டடுங்கிறதுனால எனி 2 ரேண்டம் வேரியபிளுக்கு கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது சேம் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா அது வேரியன்ஸ் ஆகிடும். அப்போ 1 ஆகிடும். அப்போ வேறு வேல்யூவாக இருந்ததுன்னா இது வந்து 0 ஆகிடும். அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த வேல்யூ வந்து 0 ஃபார் m இஸ் நாட் ஈக்குவல் டு n. எப்போல்லாம் எம்மும் என்னும் சேமாக இருக்கோ அப்போனா கோவேரியன்ஸ் வந்து வேரியன்ஸ் ஆகிடும். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது 1 ஃபார் m இஸ் ஈக்குவல் டு n. இப்போ இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு பாருங்கள். கோவேரியன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஃபங்க்ஷன் ஆஃப் t மைனஸ் s இன் அப்சல்யூட் சென்ஸ். கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டிஃபரன்ஸ் ஆஃப் m மைனஸ் n. ஸோ ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னது? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn ஸ்கொயர். செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். மீன் 0, வேரியன்ஸ் வந்து 1, அதனால் உங்களுடைய செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் வேல்யூ வந்து 1. இதுவும் ஃபார் ஆல் n. இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா வைட் சென்ஸ் ஸ்டேஷனரி ப்ராசஸ்னு சொல்லலாம். அல்லனா இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த வைட் சென்ஸ் ஸ்டேஷனரி ப்ராப்பர்ட்டி. இஸ் அ வைட் சென்ஸ் ஸ்டேஷனரி ப்ராசஸ். இதை வைட் சென்ஸ் ஸ்டேஷனரி ப்ராசஸ் சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வைட் சென்ஸ் ஸ்டேஷனரி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்ன எக்ஸாம்பிளில் இதை நான் வெரிஃபை பண்ணிட்டோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் 2. இந்த எக்ஸாம்பிளில் என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸை கொடுத்துட்டு அந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் ஸ்டேஷனரி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். Let x suffix n is equal to 1, 2, 3 be a stochastic process. இந்த stochastic process உடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னா வித் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் follows the Bernoulli distribution with the parameter p. நான் வந்து பைனாமியல் நோட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா ஃபஸ்ட் பேராமீட்டர் 1, ரெண்டாவது பேராமீட்டர் p, எல்லா ரேண்டம் வேரியபிள். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ரேண்டம் வேரியபிள்ஸும் ஐஐடின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுவும் ஒரு அசம்ஷனாக வச்சுக்கிறேன். எல்லா ரேண்டம் வேரியபிளும் ஐஐடி ரேண்டம் வேரியபிள்ஸ், ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் வித் பேராமீட்டர் p. இப்போ கொஸ்டின் வந்து வெரிஃபை இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் satisfies strict sense stationary property. அதான் கொஸ்டின். இந்த strict sense ஸ்டேஷனரி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா?
இப்போ நீங்கள் ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. அதாவது ஒரு ஆர்பிட்டரி டைம் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஆர்பிட்டரியாக ஒரு ஹெச் எடுத்துகிட்டு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சி ஷிஃப்ட் பண்ணி ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ஸன்ஸ். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு n டைம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு t1 less than t2 அது மாதிரி ஒரு n டைம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த ரேண்டம் வேரியபிள்ஸை கலெக்ட் பண்ணுறேன். அதாவது x ஆஃப் t1 x ஆஃப் t2 இந்த மாதிரி x ஆஃப் tn. இது ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இதனுடைய ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த n is equal to 1 to 3ங்கிறதுனால இந்த t1 t2 எல்லாமே ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 3ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து t1-ஐ வந்து ஒரு 3ன்னு எடுத்துக்கிறேன், t2ங்கிறத வந்து 7ன்னு எடுத்துக்கிறேன், t3ங்கிறத வந்து 9ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து x3 x7 x9 n is equal to 3 உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நான் எந்த எண்ணுனாலும் எடுத்துக்கலாம், எந்த டைம் பாயிண்ட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம், ஆனால் இந்த கண்டிஷன் படி t1 இதனுடைய ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ பாருங்கள், x3 பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள், x7 பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள், x9 பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட், எல்லாமே வித் த சேம் பேராமீட்டர் p. அதனால் இதனுடைய ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ப்ராடக்ட் ஆஃப் இந்த 3 பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராடக்ட் ஆஃப் சிடிஎஃப்னா ப்ராடக்ட்டு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா ப்ராடக்ட்டு, எல்லாமே ப்ராடக்ட் ஆஃப் சேம் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா 3 ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட், எல்லாமே இண்டிபெண்ட். அதனால் உங்களுக்கு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஒவ்வொன்றும் பெர்னாலி, 3 பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன், ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வரும் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஹெச் எடுத்துக்கோங்க. இந்த ஹெச் வேல்யூ வந்து இந்த ஹெச்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் தான். அந்த ஹெச் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஷிஃப்ட் ஆகிற டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னா ஹெச் ஆஃப் t1 ப்ளஸ் ஹெச், x ஆஃப் t2 ப்ளஸ் ஹெச், அதே மாதிரி x ஆஃப் tn ப்ளஸ் ஹெச். இதனுடைய ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிங்க. இப்போ இதே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஹெச்சை வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டைம் பாயிண்ட்டும் அந்த கேபிட்டல் Tக்குள்ளே இருக்கணும். எப்படி t1 t2 tn எல்லாம் கேபிட்டல் Tக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி இந்த ஹெச் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற டைம் பாயிண்ட்ஸும் அந்த கேபிட்டல் Tக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுறேன். அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும்னா எக்ஸ் ஆஃப் 3க்கு பதில் 3 வந்து ஷிஃப்ட் ஆனது 5, 2 2 ஷிஃப்ட் ஆகுது h5, x7ங்கிறது வந்து ஷிஃப்ட் ஆகி 9, 9ங்கிறது ஷிஃப்ட் ஆகி 11. இப்போது இந்த 2 டிஸ்ட்ரிபியூஷனும் சேமான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், x3 x7 x9 நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட், அதனால் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே x5ம் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் தான், x9ம் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் தான், x11ம் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டட் தான். அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த 3மேயும் இண்டிபெண்ட் தான். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லாமே ஏடி ரேண்டம் வேரியபிள்ஸ் அமைச்சோம். அதனால் இந்த 3த்துக்கு என்ன ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வருதோ அதே தான் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமும் சேம் வரும். இது வந்து ட்ரூ ஃபார் ஆல் n, அதே மாதிரி ஃபார் ஆல் ஹெச். ஒவ்வொரு எல்லா எண்ணுக்கும் ஒவ்வொரு ஹெச்சுக்கு நீங்கள் பண்ணாலும் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த பேராமீட்டர் ஸ்பேஸ்க்குள்ள தான் இருக்குது. இந்த 2 டிஸ்ட்ரிபியூஷனும் சேமாக தான் இருக்கும். இது நான் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டிவாக சொன்னேன், நீங்கள் மேத்தமெட்டிக்கலாகவும் அதே மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்குது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் ஐடென்டிக்கலாக பெர்னாலி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால ஒரிஜினலாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷனும் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஹெச் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா வர ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் சேமாக தான் இருக்கும்.
ஃபார் ஆல் n ஃபார் ஆல் h. தேர்ஃபோர் நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இது வந்து is said to be Stigson's stationary process. இதில் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா இன்னொரு புதுசாக ஒரு ரேண்டம் வேரியபிள் Sn is equal to sum of xi's. அதனால் என்கிட்ட இப்போ இன்னொரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் கிடச்சிடும். Snங்கிறது இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்ஸு டிஸ்க்ரீட் ஸ்டேட் டிஸ்க்ரீட் டைம் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். எப்படி எக்ஸ்என்ங்கிறது வந்து ஒரு டிஸ்க்ரீட் ஸ்டேட் டிஸ்க்ரீட் டைம் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு டிஸ்க்ரீட் ஸ்டேட் டிஸ்க்ரீட் டைம் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்ஸு. ஆனால் இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து Sn வந்து ஒவ்வொன்றும் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதுனால n ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பாராமீட்டர்ஸ் n, p. இதுக்கு நீங்கள் மீன் கண்டுபிடிச்சிங்கன்னா NP. அதனால் இந்த Snங்கிறது வந்து நாட் அ வைட்சன் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணல. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் Snங்கிறது வந்து NP ஃபார் எவ்ரி n. வைட்சன் ஸ்டேஷனரி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு இது கண்டிஷன் வந்து ஃப்ரீ ஃப்ரம் n இருக்கணும். இங்கே வந்து ஒவ்வொன்றும் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் n இருக்கிறதுனால ஃபஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இது என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா Snங்கிற ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் இஸ் நாட் அ வைட்சன்ஸ் ஸ்டேஷனரி ப்ராசஸ். ஒரே எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து ஸ்டிக்சன் ஸ்டேஷனரி ப்ராசஸ். அதுலேருந்து நான் டெரைவ்டாக இன்னொரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணேன். அந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து வைட்சன்ஸ் கிடையாது. ஏன் இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா இதே ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸை இன்னொரு வாட்டி நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இன்னும் வேறு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லுவேன். அதுக்கு இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வேணும். இப்போதைக்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி எது வைட்சன்ஸ் அண்ட் ஸ்டிக்சன்ஸு இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட்டை நாங்கள் எடுத்துகிட்டு வரல. இந்த ரெண்டுத்துக்கும் இந்த எக்ஸாம்பிளை கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட்டுக்குரிய எடுத்துக்காட்டு வந்து நம்ம அப்புறமா கொடுக்குற ப்ராப்பர்ட்டி சொல்லும்போது அப்போ சொல்கிறேன். இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.